தேர் திருவிழா என்பது வெறும் சடங்கு அல்ல, அது சமூக ஒற்றுமையினுடைய அடையாளமாக போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட தேர் திருவிழா நடைபெறுகிற பொழுது நம்மால் முடிந்த சில பல உதவிகளை அவசியம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். தேர் அலங்காரத்திற்கு உதவுதல், தண்ணீர் பந்தல் அமைத்தல் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் அல்லது பிரசாதம் வழங்குதல், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் செய்வது என்பது பெரும் பாக்கியம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் காலோடு தரையில் நடக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெயில் காலம், கோடை காலம், அதுவும் மதிய வெயிலின் உக்கிரம் தாழ முடியாது என்பதால் அன்றைய தினத்துல காஞ்சிபுரம் மடத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு நீர் மோர் வழங்கப்பட்டிருக்கிறது. மகா பெரியவரை கண்குளிர தரிசித்தவர்கள் மோரையும் குடித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்துல சிப்பந்தியை அழைக்கிறார் மகா பெரியவர். சட்டென நீர்மோர் அண்டாவை மடத்தின் வெளியே கொண்டு போய் வை என்று சொல்லுகிறார். தாகத்தோடு வரக்கூடிய எல்லோருக்கும் மோர் கொடுத்து உபசரி என்றும் உத்தரவிடுகிறார். இப்போ சிப்பந்திக்கு புரியவில்லை, என்ன திடீரென மோர் உபச்சாரத்தை மடத்தின் வெளியே நிகழ்த்தி சொல்லுகிறார், என்ன விஷயமோ? அது வரைக்கும் அப்படி இல்லை, இப்ப திடீரென அழைக்கிறார், மோர் உபச்சாரத்தை மடத்தின் வெளியே நிகழ்த்தி சொல்லுகிறாரே. சிப்பந்திக்கு புரியவில்லை. பெரியவர் சொல்லிவிட்டார். அண்டாவை மடத்தின் வெளியே வைத்துவிட்டு இந்த வெயிலில் யார் வருவார்கள் என்கிற யோசனையோடு சிப்பந்தி காத்திருக்கிறார். பெரியவரை தரிசிக்க வருபவர்கள் தரிசித்து விட்டு மோரை குடித்து மகிழ்வார்கள். இதுதானே இத்தனை நாள் நடந்தது. இன்றைக்கு என்ன திடீரென அண்டாவை மடத்தின் வெளியே வைக்க சொல்லி இருக்கிறார் பெரியவர்? யார் வருவார்கள்? அப்படி யோசனையோடு சிப்பந்தி காத்திருக்கிறார். அப்போது மடத்தின் வழியாக கடவுளின் மீது பற்றில்லாதவர்கள், கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஊர்வலமாக வருகிறார்கள். நல்ல வெயில், தாகத்தில் இருந்த ஒருவர் ஒரு டம்ளர் மோர் வாங்கி குடித்து விட்டு ஊர்வலத்தை பின்தொடர்கிறார். இப்ப ஒருவர் வந்து குடிக்க அவரை தொடர்ந்து வந்த பல பேரும் அடுத்தடுத்து வந்து அங்கே மோர் வாங்கி குடிக்கிறார்கள். மாலை நேரத்தில் சிப்பந்தியை அழைத்து என்ன நடந்தது என்று விசாரித்திருக்கிறார்கள் பெரியவர். கடவுள் மறுப்பு ஊர்வலத்தினர் பலர் மோர் குடித்த விவரத்தை சிப்பந்தி சொல்லி இருக்கிறார். அப்போது மகா பெரியவர் சொல்லி இருக்கிறார், கொள்கை காரணமாக அவர்கள் மடத்திற்கு வர தயங்குவார்கள். கொள்கை இருக்கிறது இல்லையா, அவர்களுக்கு பேராற்றலின் மீது இஷ்டம் இல்லை. அந்த கொள்கை காரணமாக அவர்கள் எப்படி மடத்திற்குள்ளே வருவார்கள்? தயங்குவார்கள். அதற்காகவே மோர் அண்டாவை மடத்திற்கு வெளியே வைக்க சொன்னேன். கொள்கை எதுவானால் என்ன, எல்லோரையுமே வெயில் தாக்கத்தானே செய்யும். அவர்களும் மோர் குடித்து தாக சாந்தி பெறணும் இல்லையா, அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்தேன். கொள்கையை விட மனிதாபிமானமே உயர்வானது என்பதை அந்த இடத்துல மகா பெரியவர் நிரூபித்திருக்கிறார். தாகம் தீர்க்க வந்த மேகமாக அங்கே சிப்பந்திக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் தேர் திருவிழா என்பது வெறும் சடங்கல்ல, அந்த நிகழ்வின் போது நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளும் சமூக ஒற்றுமை இருக்கிறது. அது சமூக ஒற்றுமையினுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அந்த அடையாளம் இக்காலம் உள்ளவரை இருக்க வேண்டும் என்று நாம் அந்த செயல்களில சிறப்பானது ஒரு செயல்பாடுகளை கொடுத்தோம் என்று சொன்னால் என்றைக்கும் இந்த மண் புனித மண்.